வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஸ்டின் பேங்க் தான். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உயிரி விலங்கியல்ல இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. இது எல்லாமே வந்து பொது தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 மதிப்பெண் வினாக்களில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆர்னித்தினுடைய சுழற்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, ஸ்பைரோமீட்டரின் பயன்பாடுகள் என்ன, மெட்ஹீமோகுளோபின் என்பது யாது, வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவில் இருந்து வேறுபடுத்துக, டயபெட்டிஸ் இன்ஸ்பிடட்ஸ் நோயின் குறிப்பிட்ட பண்புகளை எழுதுக, பிளவு உடற்குழியினை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. ஸோ கண்டிப்பாக நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்கில். அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை, வாத்தின் தனிப்பண்புகளை குறிப்பிடுக, சிற்றினம் கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது, இரத்த வெள்ளை அணுக்களின் வகைகளை குறிப்பிடுக, உடல் சமநிலை பேணுதல் பற்றி எழுதுக, சுடர் செல்கள் என்றால் என்ன, தேனீக்களின் மூவகை சமூக கட்டமைப்பின் பெயர்களை கூறுக, நிணநீர் என்றால் என்ன, அதன் பணிகள் யாது, நரம்பு செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ஸோ கண்டிப்பாக நமக்கு பயோஜுவாலஜியில் டயக்ராம் ரிலேட்டடாக கேட்பாங்க. அது வந்து கிட்னியாக இருக்கலாம், அப்படின்னா நியூரான்ஸ் எல்லாம் இருக்கலாம், சார்கோமியர் டயக்ராமாக இருக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. உமிழ்நீரின் pH அளவு 7க்கு குறைவாக இருந்தால் என்ன நிகழும், கரோலஸ் லினேயஸை ஏன் நாம் நவீன வகைப்பாட்டியின் தந்தை என அழைக்கின்றோம், மண்புழுக்களை மண் அடுக்குகளின் வாழுமிடத்தை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துடன் வகைப்படுத்தவும், மனித உணவு மண்டலத்தில் பின்வரும் பொருட்கள் எந்த பகுதியில் உறிஞ்சு கொள்ளப்படுகிறது, நீர், சில தனிமங்கள் மற்றும் சில மருந்துக்கள், எளிய சர்க்கரை மற்றும் ஆல்கஹால், வீச்சு கொள்ளளவு என்றால் என்ன, இவை எவ்வாறு இதயத்தில் இருந்து வெளியேறும் இரத்த அளவுடன் தொடர்புடையது, குருட்டுப்புள்ளி எனப்படுவது யாது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது, கலாவி பரப்பு மற்றும் ஸ்வர்மிங் இடையே உள்ள வேறுபாடு யாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கில் முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். உயிரி விலங்கியல் பொது தேர்வுக்கான 3 மதிப்பெண் வினாக்கள். கிளாடோகிராம் என்றால் என்ன, ஓர் உதாரணம் தருக, தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை, பித்த நீரில் செரிமான நொதிகள் இல்லை, இருப்பினும் செரித்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன், சிவப்பு நிற தசை இலைகளை வெண்மை நிற தசை இலைகளிலிருந்து வேறுபடுத்துக. இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா திடீரென சண்டையிடுவதற்கு அர்ஜுனின் எவ்வாறு நமது உடலை தயார் செய்துகிறார், ஈர் சமச்சீர் உடைய விலங்கின் பண்புகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, தவளையின் பொருளாதார முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. சில டைமில் வந்து 5 மார்க்கில் இது கேட்பாங்க. தவளையுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. மனித சிறுநீரகத்தின் நீள்வட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ஸோ ஒன்று நியூரானோட டயக்ராம் பார்த்துக்கோங்க, இன்னொன்று கிட்னியோட டயக்ராம். அதிக ஒளியில் மட்டுமே நம்மால் நிறங்களை சிறப்பாக உணர முடிகிறது ஏன், கண்ணின் எப்பகுதியில் ஒளி உணர்விகள் கிடையாது, தைமஸ் சுரப்பியானது நாளமில்லா சுரப்பியாகவும் மற்றும் நிணநீர் சுரப்பியாகவும் செயலாற்றுகிறது. ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து தைமஸ் சுரப்பியானது நாளமில்லா சுரப்பியாகவும் மற்றும் நிணநீர் சுரப்பியாகவும் செயலாற்றுகிறது. இக்கூற்றிற்கான காரணத்தை தருக, சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன ஏன் இரைப்பையில் இல்லை, சுவாச பாதையினை விளக்கும் தொடர் விளக்க வரைபடத்தை வரைக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எப்பொழுது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எப்பொழுது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகின்றது. தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிடுக. ஒரு மனிதனின் ஆளுமைக்கும் தைராக்சின் ஹார்மோனுக்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்குக. வரையறு சைசிலோமேட்கள், என்ட்ரோசிலோமேட்டுகள். ஒரு நபரின் உயரம் 150 சென்டிமீட்டர், அவர் உடலின் எடை 80 கிலோகிராம். அவரின் உடல் எடை குறியீட்டை கண்டறிந்து அவர் சாதாரணமானவரா அல்லது பருமனானவரா என கூறுக. ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறைவாக உள்ள இடங்களில் வாழும் நபரின் உடலில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. ஒரு நபர் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார். அவர் மருத்துவரை அணுகும்போது அம்மருத்துவர் இரத்த சோதனை மாதிரிகளை எடுத்து வருமாறு அறிவுரை வழங்குகிறார். அச்சோதனை அறிக்கையில் இரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை நிலை என்னவாக இருக்கும் ஏன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாள்சார் ஒழுங்கமைவு உயிரியல் கடிகாரம் பணியினை மேற்கொள்ளும் சுரப்பியின் பெயர் என்ன, அச்சுரப்பி நம் உடலில் எங்கு உள்ளது மற்றும் அச்சுரப்பியின் சுரப்பு பொருள் யாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது.
ஸோ அடுத்து நம்ம 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு 11 உயிரி விலங்கியல் பொதுத் தேர்வுக்கான முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள். கணுக்காலிகளுடைய முக்கிய பண்புகளை எழுதுக. மனித இதயத்தின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். பாம்பியாக்ஸ் மேரியின் வாழ்க்கை சுழற்சியினை விளக்குக. பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லீரலின் மற்ற பணிகளை விளக்குக. கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி விவாதிக்கவும். மனிதனின் சுவாசம் நடைபெறும் முறைகளை விவரிக்கவும். முதுகனான் உடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்புகளை தகுந்த படத்துடன் விளக்குக. தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ஸோ நமக்கு ப்ராகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலைகளில் ஆக்சிஜன் கடத்தலின் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை விளக்குக. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்களை சுரப்பதில் இதயத்தின் பங்கினை விளக்குக. அந்த ஹார்மோனின் பெயரை குறிப்பிடவும். அரக்குப்பூச்சி வளர்ப்பு என அறியப்படுவது யாது? அதன் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. எபித்தீலியம் என்றால் என்ன? அதன் பல்வேறு வகைகளின் பண்புகளை தருக. ஒரு நபர் குறைந்த இரத்த அழுத்தத்தினால் சிறுநீர் வெளியேற்ற முடியாமல் அவதிப்படுகிறார். ஏன்? இந்நிலையில் அவர் இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்களை பிரித்தெடுக்க நீ எவ்வகையான கருத்தை பரிந்துரை செய்வாய்? அதனை விவரிக்கவும். ஸோ கொஷின் ரொம்ப சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. டயாலிசிஸ் தான், இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்கோமியர் தசையின் அமைப்பு மற்றும் செயலழகு ஆகும். இவ்வாக்கியத்தை வேறுபடுத்துக. செயற்கை விந்தூட்டம் வரையறுக்கவும். பசு, ஆடு மற்றும் எருமைகளில் செயற்கை முறை விந்தூட்டத்தின் வெற்றி வீதம் குறைவாக இருக்கும்போது எத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாய் மற்றும் அதன் படிநிலைகளை விவரிக்கவும். செயற்கை விந்தூட்டத்தின் நன்மைகளை எழுதுக. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 3 மார்க் கொஷின் ஆகட்டும், 5 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் நம்ம கொஷின்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு படிச்சுட்டு போங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு உயிரி விலங்கியல், உயிரியலில் நீங்கள் விலங்கியலில் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் இதுதான். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டாக எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜி உயிரியலில் உயிரி விலங்கியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.